பார்த்துருப்பீங்க. அங்கே தான் நான் தெர்மோவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். தெர்மோவில்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஜஸ்ட் லைக்கே ஒரு ரொட்டேட்டிங் டிஸ்க் மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சர்க்கிள் ஆஃபாக நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா டாப்பில் வந்து உங்களுக்கு வந்து இன் ஏர் ஃப்ரெஷ் ஏர் வருது அப்படின்னா இதில் வந்து எக்ஸாஸ்ட் ஏர் இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஏர் இன்னும் வரும், ஒரு ஏர் அவுட் வரும். ஸோ இந்த டிஸ்க்கு வந்து ரொட்டேட் இந்த டிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணி ஒரு இடத்துல வந்து இருக்கிற ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு ரிலீஸ் பண்ணிடும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் இந்த டிஸ்கில் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்னென்னா சப்ளை ஏர் டக்ட் அண்ட் ரிட்டர்ன் ஏர் டக்ட், அதாவது எக்ஸாஸ்ட் ஃப்ரெஷ் ஏர் டக்ட்டும் இங்கேருந்து வெளியில் போகிற டக்ட்டும் ஒரே அந்த தெர்மோவில்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அங்கே வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். சரிங்களா? அப்போ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நான் எப்படியா இருந்தாலும் வெளியில் தான் விட போகிறேன். கரெக்டுங்களா? அந்த கூல் ஏரை வெளியே தான் விட போகிறேன். ஆனால் கம்ப்ளீட் 24 டிகிரி செல்சியஸ்லாம் விட மாட்டேன். நம்ம வர ஃப்ரெஷ் ஏர் வந்து என்ன பண்ணணும்னா ஃப்ரெஷ் ஏர் எதுவும் வந்து ஒரு மிக்ஸ்அப் ஆகி என்ன ஆகும்